எலும்பு தசைநார் இயக்க மண்டலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது நியூரோ மஸ்குலார் ஸ்கெலிட்டல் சிஸ்டம் அப்படின்றது இந்த மூவ்மெண்ட் அப்படின்றக்கூடிய உடல் இயக்கத்திற்கு மிகவும் அத்தியாவசியமாக அமையக்கூடியது. இந்த உடல் இயக்கம் அப்படின்றது கை கால்களின் இயக்கம் தடைபடும் போது இந்த தடைகளுக்கு மிக முக்கிய காரணமாக எதை நாம் காரணமாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நரம்புகளின் இயக்கம். இந்த நரம்புகளின் தொகுப்பு நம் இயல்பாக நம்முடைய எலும்புகள் மற்றும் நம்முடைய தசைகளோடு இணைந்து செயல்படும் போது உள் உறுப்புகள் செயல்பாடு சிறப்பாக இருக்கும். அப்ப உள் உறுப்புகள்ல இந்த நரம்பியல் தூண்டுதல் சரியாக இல்லாத போது என்னாகும், நம்மளுடைய கைகால் இயக்கங்கள் பாதிப்படையும். உடலின் இயக்கவியல் வெளியில பார்க்கக்கூடிய அந்த இயக்கவியல் கை கால்கள்ல வரக்கூடிய இயக்கம், உடலில் ஏற்படக்கூடிய சோர்வு மற்றும் முதுகில் ஏற்படக்கூடிய வலி, இதை மிக முக்கியமாக நாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு நோய் நிலைகளோடு ஒப்பிட்டு பார்த்து நாம் எந்த நிலைகளில் இருக்கிறோம் அப்படின்றத உறுதி செய்யக்கூடிய ஒரு அருமையான ஒரு பரிசோதனை தான் பாத்தீங்கன்னா இந்த முதுகு தண்டுவட சீரமைப்பு பரிசோதனை. இந்த இடத்துல வலி இருக்கு அப்படின்றத, வலி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மிதமான ஒரு அழுத்தத்தை நீங்கள் கொடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரிய வரும் சில இடங்கள்ல. இந்த இடங்கள்ல ஏன் இந்த வலி நடக்கிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த முதுகு தண்டுவட எலும்புகள் விலகுதல், சப்ளக்சேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த எலும்புகள் விலகும் போது நாளடைவில் இந்த பக்கவாட்டு நரம்பு மண்டலம் சொல்லக்கூடிய அந்த பெரிஃபரல் நர்வ்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நைதல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நர்வ் இம்பிஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நரம்புகள் நைஞ்சு இருக்கும் போது என்ன ஆகும்னா, முழுமையாக இந்த நரம்புகளில் இருந்து வெளிப்படக்கூடிய மேலும் தூண்டுதல் நரம்புகளாக இருக்கக்கூடிய இயக்க நரம்புகளாக இருக்கக்கூடிய அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் ஒவ்வொரு உறுப்புகளையும் சென்றடையும் போது சிறப்பாக செயல்படுத்த முடியாது. ஒவ்வொரு உறுப்புகளையும் சென்றடையும் போது அதனுடைய இயக்கங்களை முழுமையாக செயல்படுத்த முடியாது. அப்ப என்னாகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உறுப்புகளின் செயலாக்கத்தில் ஒரு பின்னடைவு. அப்ப என்னாகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உறுப்புகள் செயல்படுவதில் ஒரு பின்னடைவு ஏற்படும். அப்ப இதுவே நாளைக்கு நோயாக மாறும்போது நாம் நினைத்துக் கொள்கிறோம் நோயின்ற ஒண்ணு இந்த உறுப்பின் செயல்பாடு குறைவால் வந்ததுன்னு நினைக்கிறோம். நிச்சயமாக கிடையாது. அநேக நேரங்கள்ல பாத்தீங்கன்னா நம்மளுடைய தண்டுவட பிரச்சனைகளின் காரணமாகவும் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. பொதுவாகவே பாத்தீங்கன்னா 20 வயசு வரைக்கும் எந்த நோயும் வந்திருக்காது. ஆனா ஒரு 30 வயசு நீங்க தாண்டும் போதுதான் உங்க உடல் இயக்கவியல் குறையும் போதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக நோய் நிலைகள்ல நீங்க உள்ள போவீங்க. அப்ப இதை எளிமையாக நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு ஒவ்வொருவருமே நீங்க என்ன பண்ணலாம், காஸ்ட்லியா போய் ஸ்கேன்லாம் எடுத்து பார்க்க வேண்டாம். உங்களுடைய முதுகு தண்டுவடத்துல ஏற்படக்கூடிய வலிகளை நீங்கள் உணர்ந்தாலே எந்த உறுப்பு பாதிப்பிற்கு உள்ளாகி இருக்கிறது, முதுகு தண்டுவட பிரச்சனை ஒரு காரணமாக இருக்குமா அப்படின்றதை நீங்க ஒரு ஒப்புதல் செய்து பார்த்துக்கலாம். நான் இப்போ உங்களுக்கு எளிதாக சொல்கிறேன். இப்ப கழுத்தெலும்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கழுத்துல மொத்தம் 7 எலும்புகள் இருக்குது, C1 to C7 வரைக்கும். அதே மாதிரி நம்மளுடைய முதுகெலும்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தொராசிக் போன் பாத்தீங்கன்னா T1 இருந்து T12 வரைக்கும் இருக்கும். அடுத்து நம்மளுடைய கீழ் முதுகு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய லம்பார் வெர்டிபிரே அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா L1 இருந்து L5 வரைக்கும் இருக்கும். அதுக்கடுத்து சாக்ரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது ஃபியூஸ் ஆகிருக்கும், ஒன்றோடு ஒன்று பிணைந்து இருக்கக்கூடிய ஒரு எலும்பு, வில்லை மாதிரி இருக்கக்கூடிய சாக்ரம். 5 எலும்புகளின் தொகுப்பு மொத்தமா சேர்ந்து இருக்கக்கூடியது சாக்ரம். அதுக்கு கீழே காக்கிஜியல் போன்னு சொல்லுவோம், அதாவது வால் எலும்பு. இதுல ஒவ்வொரு எலும்புகள்லையும் சப்ளக்சேஷன் நான் சொல்லக்கூடிய இந்த நகழுதல் எப்ப நடக்கும் அப்படின்னா, உங்களுடைய தசை எப்போது தங்கள் ஒன்றோடு ஒன்று பிணைந்திருக்கக்கூடிய அந்த பிணைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக விலகுகிறதோ அப்போதுதான் பாத்தீங்க அப்படின்னா இந்த எலும்பு விலகுதல் நகழுதல் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும். சப்ளக்சேஷன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது நடக்கும். இந்த சப்ளக்சேஷன் நடந்த பிறகு பாத்தீங்கன்னா நிச்சயமாக நர்வ் இம்பிஞ்ச்மெண்ட் நடக்கலாம். உங்களுக்கு போய் ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து பாத்தீங்கன்னா டிஸ்க் ப்ரொலாப்ஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும், டிஸ்க் பல்ஜ் அப்படின்னு வந்திருக்கும். இப்ப முதுகு வலி கடுமையாக இருக்கும் உங்களுக்கு. நாளடைவுல இந்த முதுகு வலியை தொடர்ந்து பிற நோய்கள் வரலாம். இல்ல இந்த முதுகு வலி வருவதற்கு முன்பாகவே பல நோய்கள் உங்களை சேர்ந்திருக்கலாம். இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நம்மளுடைய முதுகு தண்டுவடம் தான். சரிங்களா? இத பாரம்பரிய மருத்துவத்துல பாத்தீங்கன்னா அஸ்தி கட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அஸ்தி அப்படின்றது நம்மளுடைய எலும்பு மண்டலத்தை குறிக்கும். அஸ்தி தாத்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அஸ்தி தாத்து அப்படின்றது என்னன்னா நம்மளுடைய எலும்பு மண்டலங்களை குறிக்கக்கூடியது. அப்ப இந்த எலும்பு மண்டலங்கள் சீராக செயல்படுவதற்கு இந்த எலும்பு தசை நார் மண்டலம் அப்படின்ற இந்த இணைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக விலகும் போது நோய் நிலைகளுக்குள்ள போயிடும். இன்றைய நிலையில் உங்கள் உடலில் என்ன உபாதைகள் இருந்தாலும் இந்த உபாதைகளுக்கு என்னுடைய உடலில் முதுகில் பகுதியில் ஏற்படக்கூடிய வலியும் ஒரு காரணமாக இருக்குமா அப்படின்றத நீங்க பரிசோதனை செய்து பார்த்து கொண்டு பிறகு நீங்கள் உங்களுடைய உடல்நிலைகளுக்கான சிகிச்சை முறைகளை நீங்க மேற்கொள்ளலாம். இது வரைக்கும் சிகிச்சை எடுக்காம இருந்தீங்கன்னா, எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை கண்டினியூ பண்ணுங்க. இப்ப நான் வரிசைப்படுத்தி முதுகு தண்டுவட எலும்புகளை பத்தி நான் சொல்லிடுறேன். அவை நகழுதல் காரணமாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு சில நோய்களையும் நான் சொல்லிடுறேன். இப்ப நீங்க ஒப்பிட்டு பார்த்துக்கிட்டு
இத்தகைய ஒரு நிலை உங்கள்கிட்ட இருக்கும் பட்சத்துல இதை சரி செய்து கொள்வதற்கு நீங்க உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்கன்னா நோய் நிலைகள்ல இருந்து எளிதாக வெளியில வந்துடலாம். இப்ப கழுத்துல வந்து பாத்தீங்கன்னா 7 எலும்பு இருக்குன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். அதுல முதல் எலும்பு வந்து விலகுதல் ஏற்பட்டால் இந்த முதல் எலும்பு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய C1 cervical vertebrae 1 அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த முதல் எலும்பை வந்து அட்லஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கரெக்டா நம்மளுடைய மண்டை ஓடு பின்னாடி இருக்கக்கூடிய ஃபொராமன் மேன்ட்ரோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபொராமன்ல சின்ன ஒரு துவாரத்துக்குள்ள இணைப்பு மாதிரி இருந்துட்டு இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல நகழ்தல் ஏற்பட்டு ஒரு நர்வ் இம்பெஞ்ச்மெண்ட் ஏதோ நடக்குது, நர்வ் ரூட் இம்பெஞ்ச்மெண்ட். இந்த கழுத்தெலும்பு விலகுதலோ அதுல இருக்கக்கூடிய நரம்புகளின் நைதலோ ஏற்படும் போது என்ன மாதிரி பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உயர் ரத்த அழுத்தம், தலைவலி, ஒற்றை தலைவலி, தலை சுற்றல், பக்கவாதம் இது வந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப உங்களுக்கு கழுத்து வலி இருக்குது, தலைவலி அடிக்கடி வருது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு பின்னந்தலையில இந்த முதல் எலும்பு C1 அப்படின்னு சொல்ற இடத்துல வலிகள் அடிக்கடி நீங்க உணர்ந்தீங்கன்னா நிச்சயமாக அப்படி உணர்ந்தீங்கன்னா மருத்துவரிடம் சென்று முழுமையாக ஒரு ஒரு ஆலோசனை எடுத்துக்கொள்ளும். 2வது C2 அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய 2வது கழுத்தெலும்பு. இதுல வந்து பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு கண், காது, மூக்கு இஎன்டி ப்ராப்ளம்ஸ் அடிக்கடி வரும். சைனோசைட்டிஸ் அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா இந்த சைனோசைட்டிஸ் பிரச்சனை அடிக்கடி இருக்கும். அடுத்து C3 அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய கழுத்து வெட்டுபிறை. C3 வந்து பாத்தீங்கன்னா C3ல வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னா வந்து உங்களுக்கு ட்ரைஜெமினல் நியூரால்ஜியா அப்படின்னு சொல்லக்கூடிய முகவாதங்கள் இதெல்லாம் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா லேசா குளிர்காத்து பட்டாலே வலிக்கிற மாதிரி இருக்கும். அப்ப இந்த C3 விலகுதல் இல்ல C3ல ஒரு பிரச்சனை நர்வ் இம்பீச்மெண்ட் இந்த மாதிரி இருக்குது இல்ல டிஸ்க் ப்ரொலாப்ஸ், டிஸ்க் பல்ஜ் இந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல இந்த மாதிரி பிரச்சனைகளை இது வெளிக்காட்டும். C4ல பிரச்சனை இருந்தா அடினாய்ட்ஸ் வந்து உங்களுக்கு தொண்டை வலி அடிக்கடி வரும். உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா உள்நாக்கு வளர்ந்துருச்சுன்பாங்க. உள்நாக்கெல்லாம் வளராது. இருக்கக்கூடியது இன்ஃப்ளமேஷன் ஆறதுதான். சரிங்களா? இந்த கிளான்ஸ் வந்து இன்ஃப்ளம் ஆயிடுச்சுன்னா அடினாய்ட்ஸ். ஸோ அடினாய்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அப்ப வந்து இந்த அடினாய்ட்ஸ் வந்து ஸ்வெல்லிங் ஆகும். ஸோ இது அடிக்கடி வரும். கேட்ராக்ட் வர்றதுக்கும் இது முக்கிய காரணம். C4 சரிங்களா? அப்ப C4க்கு முக்கிய காரணம் கேட்ராக்ட் வர்றதுக்கும் இந்த C4 ஒரு முக்கிய காரணமாக இருக்கும். அடிக்கடி பாத்தீங்கன்னா இந்த தொண்டை கரகரப்பு இருக்கும். இப்ப அடுத்ததாக C5ன்ற செர்விக்கல் வெர்டிபிரே கழுத்தெலும்பு 5வது கழுத்தெலும்புல உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா லாரிஞ்சைட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா தொண்டை கரகரப்பு சரிங்களா ஏதோ ஒண்ணு அப்படியே உள்ள அருவிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இதெல்லாம் இருக்கிறதுக்கு இந்த C5ல பிரச்சனை தான் பிரச்சனை. இந்த C5 பிரச்சனை காரணம். C6ல பிரச்சனை இருந்துச்சுன்னா உங்களுக்கு டான்சிலைட்டிஸ் அப்படின்னு வச்சுருவோம். டான்சில்ஸ் வந்துருச்சுன்னு டான்சிலைட்டிஸ் அடிக்கடி இன்ஃப்ளமேஷன் ஆகுது டான்சில்ஸ். அடுத்து கழுத்து வந்து ஸ்டிஃபா இருக்கிறது ஸ்டிஃப்னஸ். அடுத்து காய்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய கழலை நோய் இதெல்லாம் வருவதற்கு காரணம் C6ல இருக்கக்கூடிய பிரச்சனை. C7 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த C7ல வந்து பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தைராய்டு வந்து இருக்கிறதுக்கு தைராய்டுன்னு இந்த C7ல பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா தைராய்டிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த தைராய்டு டிசீஸ் வந்து உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதை நீங்க உறுதி செய்து கொள்ள வேண்டும். இப்ப அடுத்து வந்து நம்மளுடைய முதுகெலும்புகளுக்கு வந்துடும் T1 to T12 வரைக்கும். இப்ப அடுத்து நம்மளுடைய முதுகெலும்புக்கு வந்துடும் T1 to T12 வரைக்கும். இப்ப T1ல வந்து பிரச்சனை இருக்குது உங்களுக்கு அப்படின்னா வந்து ஃப்ராசன் ஷோல்டர்ல கைகளை வந்து மேலே கீழே தூக்க முடியாது. அப்ப இந்த T1ல வந்து சரி பண்ணாத வரைக்கும் இந்த கைகள் வந்து இயக்கத்திற்கு வராது. அடுத்து T2 எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு வரக்கூடிய இருதய பிரச்சனைகள், இருதய நோய்கள், இருதயம் சார்ந்த பலகீனங்கள், இருதயம் சார்ந்த அனைத்து நோய்களுக்கும் காரணம் வந்து இந்த T2 விலகுதல். சரிங்களா? T2ன்னு சொல்லக்கூடிய தொராசிக் வெர்டிபிரே 2. சோ இந்த இடத்துல லேசா வந்து பால்பேஷன் வந்து பண்ணி பார்ப்போம். பால்பேஷன்றது உணர்தல் வலி இருக்குதா இல்லையான்றத பாக்குறது. அது வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் பால்பேஷன் சொல்லுவோம். அடுத்து வந்து யூனிலேட்டரல் பால்பேஷன் பண்ணுவோம். சோ இந்த ரெண்டுலயுமே வந்து பாத்தீங்கன்னா பால்பேஷன்ல வந்து பேஷண்ட்டுக்கு தொடும் போதே பெயின் இருக்கும். சோ இது டிஸ்க் பல்ஜாக இருந்தாலும் பெயின் இருக்கும், நர்வ் இம்பிஞ்ச்மெண்ட் இருந்தாலும் அந்த இடத்துல பெயின் இருக்கும், சப்ளக்சேஷன் நடந்திருந்தாலும் பெயின் இருக்கும். சோ அந்த பெயினை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இதன் காரணமாக உங்களுக்கு இருதயத்தில் பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. இல்ல வந்திருந்தா அதை சரி செய்யறதுக்கு முதல்ல இதை நீங்க சரி செய்யணும். தண்டுவடத்தை சரி செய்யணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா T3 வந்து இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரீத்திங் டிஃபிகல்ட்டி இருக்கும் இல்லைங்களா? வீசிங் இருக்கும், ஆஸ்துமா வரும், ரெஸ்பிரேட்டரி டிசார்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய சுவாச பாதையில பிரச்சனைகள் அடிக்கடி உண்டாகும். சோ இதற்கு காரணம் மிக முக்கிய காரணம் வந்து T3 அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம முதுகெலும்பு 3வது முதுகெலும்பு T3. அப்ப T4 அடுத்து T4 எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல பிரச்சனை இருந்துச்சுன்னா உங்களுக்கு பித்தப்பை பிரச்சனைகள், பித்தப்பையில் அடிக்கடி கல்லு வர்றது. இப்ப அடுத்து T5 எடுத்துக்கோங்க. T5 எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சிலருக்கு இந்த லோ பிபின்னு சொல்லுவாங்க ஹைப்போடென்ஷன்.
ஸோ லோ பிபி வர்றதுக்கு இந்த T5 பிரச்சனைகள் ஒரு காரணம். T5ல பிரச்சனை இருந்துச்சுன்னா லோ பிபி, அனீமியா, என்னதான் நீங்க அயன் வந்து நல்லா சாப்பிட்டாலும் உங்களுக்கு வந்து அயன் வேல்யூ வந்து கூடாது. அனீமியா, ஆர்த்ரைட்டிஸ் வர்றதுக்கு காரணம். ஸோ இதுல பிரச்சனை இருக்குது, இதுல வலி இருந்துச்சுன்னா நீங்க நிச்சயமாக அதை சரி செய்யாத வரைக்கும் இந்த ஒரு நிலையில இருந்து நீங்க மீண்டு வர முடியாது. அடுத்து T6 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய இறப்பை, மிக முக்கியமாக சர்க்கரை நோய்க்கு மிக முக்கிய காரணம் இதுதான், T6 தான். அப்ப T6ல வந்து இந்த பிரச்சனை இருக்குது, வலி இருந்துச்சு அப்படின்னா நரம்பு நெய்தல் இருக்குது அந்த இடத்துல, நரம்பு நஞ்சு இருக்கு அந்த இடத்துல அப்படின்னா நரம்புகள் கட்டுப்படுத்த வேண்டிய உறுப்புகளாக இருக்கக்கூடிய கணையங்களாக இருக்கக்கூடிய பான்கிரியாஸை முழுமையாக கட்டுப்படுத்த முடியவில்லை, இறப்பையை முழுமையாக கட்டுப்படுத்த முடியவில்லை. ஆக முறைகேடான செயல்பாடுகள் அங்கே நடக்கிறதுக்கு இந்த நரம்பு நெய்தல் ஒரு காரணமாக இருக்கும் பட்சத்துல நாளைக்கு நாளடைவுல நீங்க சர்க்கரை நோய் அப்படின்ற ஒண்ணுக்குள்ள போயிருவீங்க. அப்ப சர்க்கரை நோயாளியாக நீங்கள் இருக்கும் பட்சத்துல உங்களுடைய T6ல பெயின் இருந்துச்சுன்னா இந்த சர்க்கரை நோய்க்கு காரணம் அந்த T6ல நடந்திருக்கக்கூடிய பிரச்சனை தான், அந்த எலும்புல நடந்திருக்கக்கூடிய பிரச்சனை தான். அதை சரி செய்யாத வரைக்கும் சர்க்கரை நோயில இருந்து நீங்க வெளியில வர முடியாது. ஸோ இதை நீங்க எளிதாக நீங்க ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். அடுத்து T7 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வயிற்றுல வரக்கூடிய புண்ணு, அல்சர்ஸ் இல்லையா, டியோடினல் அல்சர்ஸ் சொல்லக்கூடியதுக்கு மிக முக்கிய காரணம் T7ல பிரச்சனை இருந்துச்சுன்னா. T8 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எதிர்ப்பு சக்தி குறைபாடாக இருக்கும், ஸ்பிளீன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய மண்ணீரல் பிரச்சனைகளுக்கு இது காரணம். T9 எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி வந்து ஒவ்வாமை ஏற்பட்டு கொண்டு இருக்கும் உடல்ல, அலர்ஜிஸ் இதுக்கு காரணம். T10 எடுத்துக்கிட்டீங்கன்னா மிக முக்கியமாக திடீரென்று வரக்கூடிய அக்யூட் ரீனல் ஃபெயிலியர், கிரானிக் கிட்னி டிசீசஸ், இது எல்லாத்துக்குமே காரணம் கிட்னி ரீனல் ஸ்டோன்ஸ், சரிங்களா, இது எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கக்கூடியது இந்த T10, சரிங்களா. அடுத்து T11 எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தோல்ல வரக்கூடிய தோல் நோய்கள், எக்ஸிமா, சோரியாசிஸ் சொல்றோம் பாத்தீங்களா, இந்த தோல் நோய்களுக்கு காரணம் இந்த T11. T12ல வந்து சிறுகுடல் மிக முக்கிய பங்கு வகிக்கும். அப்ப T12ல பிரச்சனை அப்படின்னா சிறுகுடல்ல பிரச்சனை, அதாவது உணவு வந்து செரிக்கப்பட்ட உணவுல இருக்கக்கூடிய போஷாக்குகளை உறிஞ்சப்படுதலில் பிரச்சனை இருக்கும். ஸோ எப்ப பாத்தீங்கன்னாலும் டயர்டாவே நீங்க இருப்பீங்க, உடம்புல என்னதான் சாப்பிட்டாலும் உடம்புல உங்களுக்கு எனர்ஜின்றது கிடைக்காது, போதுமான அளவு போஷாக்குகள் சேராதனால வீக்காவே நீங்க எப்பவுமே இருப்பீங்க. அடுத்த ரொம்ப முக்கியமானது லேடிஸ்ல வந்து இந்த T12 பிரச்சனை இருந்துச்சுன்னா இன்ஃபர்டிலிட்டிக்கும் இது ஒரு காரணம், சரிங்களா. மலட்டுத்தன்மைக்கு இது மிக முக்கிய காரணமாக அமையும். அப்ப அந்த இடத்துல பெயின் இருக்கான்றதை நீங்க செக் பண்ணிக்கணும். அடுத்து இப்ப நம்மளுடைய லம்பார் வெர்டிபிரேஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய லம்பார் ரீஜனுக்கு வருவோம், சரிங்களா, இடுப்பு பகுதி. அப்ப இது L1 to L5 வரைக்கும் இருக்கு. இப்ப L1ல பிரச்சனை இருக்குது உங்களுக்கு அப்படின்னா வந்து உங்களுக்கு பெருங்குடல் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். இப்ப பெருங்குடல் பிரச்சனைனா மிக முக்கிய பிரச்சனை என்ன, ஒண்ணு அதிகப்படியாக மோஷன் போறது, டயரியா, இல்ல அப்படின்னா மோஷனே போகாம இருக்கிறது, கான்ஸ்டிபேஷன். இதுல ரெண்டுல எது இருந்தாலுமே உங்களுக்கு வந்து என்ன பிரச்சனையாக இருக்கலாம், அது L1 பிரச்சனையாக இருக்கலாம். இடுப்பு வழியில L1 அப்படின்ற இந்த எலும்புல பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு கண்டிஷன் பார்க்கலாம். லார்ஜ் இன்டெஸ்டைன்ல வந்து மோட்டிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அது வந்து பாத்தீங்கன்னா நார்மலாக இருக்காது. ஒண்ணு அதிகமாக போகும்போது டயரியாகும், இல்ல மோஷன் அந்த இடத்துல வந்து அந்த மொட்டிலிட்டியே இல்லாத போது என்ன ஆகும், கம்மியாக இருக்கும்போது கான்ஸ்டிபேஷன் உருவாகும். அடுத்து வந்து விட்டு விட்டு வரும் இந்த மொட்டிலிட்டி. அப்ப விட்டு விட்டு வரும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து இரிட்டபிள் பவுல் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐபிடி இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கு இல்லைங்களா. சோ L1ல இந்த இது இருக்குதா அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கணும். அடுத்து L2 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய இந்த குடல்வால் நோய்கள், அப்பண்டிசைட்டிஸ் சொல்றோம் பாத்தீங்களா, இதற்கு மிக முக்கிய காரணம் இந்த L2. அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது உங்களுக்கு கால்கள்ல வரக்கூடிய இந்த வேரிகோஸ் வெயின், வேரிகோசிஸ் சொல்றோம்ல, வேரிகோசிஸ் வர்றதுக்கு காரணம் வந்து இந்த L2 வெர்டெப்ரேனுடைய விலகுதல், சப்லக்சேஷன் இல்லையா, நர்வ் இம்பிஞ்ச்மெண்ட், டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இல்லைன்னா டிஸ்க் பல்ஜ், சரிங்களா, இந்த மாதிரி இருக்கும். அதே சமயம் எலும்பு தேய்மான கோளாறுகளும் அதுல வந்து இருக்கலாம். ஸோ இது என்னன்றதை நம்ம முழுமையாக ஒரு எம்ஆர்ஐ ரிப்போர்ட் வந்து நம்மளுக்கு தெளிவாக இது வந்து சொல்லும் இந்த விஷயங்கள்லாம். இப்ப L3 எடுத்துக்கிறீங்க, L3ல பிரச்சனை இருந்துச்சுன்னா டிஸ்மெனோரியா அப்படின்னு சொல்லும் போது இந்த L3 அடுத்ததாக இந்த L3 எடுத்துக்குவோம். இந்த L3ல பிரச்சனை இருக்குது அப்படின்னா பெண்களுக்கு வந்து டிஸ்மெனோரியா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய வலியோடு ரத்தப்போக்கு இல்லையா. சோ வலியோடு ரத்தப்போக்குன்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த டிஸ்மெனோரியா பிரச்சனை இருக்கும். ஆண்களுக்கு மிக முக்கியமாக இது இம்பார்ட்டன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரச்சனையை கொடுக்கும். இம்பார்ட்டன்சின்றது ஆண் மலட்டுத்தன்மை, அங்க எப்படி பெண் மலட்டுத்தன்மையை பார்த்தோமோ அதே மாதிரி இங்க ஆண் மலட்டுத்தன்மை அப்படின்றது வந்து வர்றதுக்கு காரணம் இந்த L3, சரிங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிளாடர்ல, யூரினரி பிளாடர்ல பெயின், இந்த இடத்துல லோயர் இதுல எப்பவுமே ஒரு பெயின் இருந்துகிட்டோம், ஒரு டிரான்சியன்ட் மைல்டு பெயின் இருந்துகிட்டே இருக்கும், சரிங்களா. அடுத்து யூரின் போகும்போது எரிச்சல் இருக்கிறது, இதெல்லாமே வந்து இந்த L3 வந்து காரணம்.
அடுத்து L4 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சயாட்டிக்கான்னு சொல்லுவோம். சயாட்டிக்கான்னா பின்னங்கால் கரண்ட நரம்பு. ஸோ அடுத்து L4 எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த லோ பேக் பெயின் வர்றதுக்கு முக்கிய காரணம். அடுத்து சயாட்டிகா அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு மிக முக்கிய காரணம். மென்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ப்ராஸ்டேட்டிஸ், ப்ராஸ்டேட் கேன்சராக மாறுவதற்கு இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த L4. இந்த L4ல நடக்கக்கூடிய பிரச்சனைகள். அடுத்து L5 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கீழ்கால்ல ரத்த ஓட்டம் கம்மியாகிறது. லெதரி ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம். நடந்தோம்னா மத்து மத்துன்னு எதுலயோ நடக்கிற மாதிரி உணர்வே இல்லாத மாதிரி இருக்குது. டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய மாதிரி. ஸோ அந்த மாதிரி சொல்லுவாங்க. அடிக்கடி வந்து எனக்கு சோகம் பிடிச்சுக்குது சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து L5ல கம்ப்ரஷன் நடந்திருந்தா இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து சாக்ரம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த வில்லை 5 வில்லை எலும்புகள் சேர்ந்துருக்கு பாத்தீங்களா? இதுல வந்து பிரச்சனை இருக்க பட்சத்துல என்ன ஆகும் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து L5 அண்ட் S1 அதுலதான் வந்து பிரச்சனை நடக்கும். ஸோ இதுல பிரச்சனை நடக்குதுன்னா சயாட்டிக்கா வர்றதுக்கு இதை முக்கிய காரணமாக நாம் பார்ப்போம். அடுத்து கடைசியாக இருக்கக்கூடிய வால் எலும்பு காக்கேஜியல் போன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வால் எலும்பு பாத்தீங்கன்னா பெயின் ஜாஸ்தியா இருக்கும், உட்காரவே முடியாது உங்களுக்கு. ஸோ இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஹெமராய்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய பைல்ஸ், ஏனல் ஃபிஷர்ஸ், ஏனல் ஃபிஸ்டுலா இது எல்லாமே வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இப்போதைக்கு நம்ம பார்த்தது. ஸோ இதை வந்து நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க.